வணக்கம் நண்பா, ஐஎம் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நியூயார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட, கைவிடப்பட்ட, சபிக்கப்பட்ட இடமா இருக்கக்கூடிய பொல்லேப்பல் தீவும் அந்த தீவில் இருக்கக்கூடிய பெனர்மேன் கோட்டை அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது சரி, இந்த இடத்த வந்து தடை செய்யப்பட்ட, கைவிடப்பட்ட ஒரு பகுதின்னு சொன்னா ஓகே, அது என்ன சபிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா 21st சென்ச்சுரியில அந்த இடத்துக்கு பக்கத்துல போன 2 பேர்ல ஒருத்தர் வந்து துரதிருஷ்டவசமா இறந்துடுறாரு. இந்த மாதிரியும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தீவை வந்து பேய் தீவுன்னு, அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை பேய் கோட்டை அப்படின்னு மக்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக இந்த தீவும் கோட்டையும் தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு? ஏன் சபிக்கப்பட்ட தீவுன்னும் இந்த இடத்துக்கு வந்து பேர் இருக்கு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொல்லேப்பல் தீவை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். அமெரிக்காவோட நியூயார்க்குக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெறும் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட தீவு தான் இந்த பொல்லேப்பல் தீவு. ஆரம்ப காலத்தில் டச்சு மக்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இந்த இடத்துல தான் வந்து சில போர்கள் வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, மரத்தாலான பெரிய சுவர் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து அந்த இடத்த சுற்றியும் வந்து கட்டுறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நாள் வந்து அந்த இடத்த பாதுகாக்கலை. ஏன்னா 16th சென்ச்சுரியில் பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அதை உடச்சி தகர்த்து எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தீவு வந்து ராணுவ சிறைச்சாலையாக அந்த இடத்த வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அந்த இடத்துல கிடைக்கல, நிரூபிக்கப்படலை. 19th சென்ச்சுரியோட லாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா, இந்த தீவுல வந்து சில வெடி விபத்துகள் ஏற்படுது. இந்த காரணத்தினால அந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்த வந்து தடை செய்யப்பட்ட பகுதியா அந்த கவர்மெண்ட் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. அங்க வந்து டூரிஸ்டோ மக்களோ வந்து இப்ப போக முடியாது. அதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த கோட்டையும் இடிபாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடமும் தான். ஒரு சில காலங்கள் வந்து அந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சில விபத்துகள்னாலையும் அந்த இடத்த வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ வாங்க அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த பெனர்மேன் கோட்டையை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த தீவில் இருக்கக்கூடிய இந்த கோட்டைக்கு வந்து பெனர்மேன் தீவு அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோட்டையை கட்டினவரோட பேர் தான் வந்து பெனர்மேன். அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர். இவர் வந்து ஒரு ஆயுத வியாபாரியா அந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு வர்றாரு. எப்படின்னா, பல போர்களுக்கும் பல நாடுகளுக்கும் இவர் வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணதுனால இவருக்கு வந்து நியூயார்க்ல இருக்கக்கூடிய சில கிடங்குகள் வந்து பத்தாத காரணத்தினால இவர் வந்து இந்த பெனர்மேன் தீவை கவர்மெண்ட் கிட்ட இருந்து 1900 இவர் வந்து வாங்குறாரு. 1901 வருஷம் இந்த தீவுல வந்து ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவரே அந்த கோட்டைக்கான ஒரு வடிவமைப்பை கொடுத்து அந்த இடத்துல வந்து கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோட்டையோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டா இவர் தான் ஸ்ட்ரக்சர் பண்ணார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த கோட்டை வந்து ஒரு ஆயுத கிடங்குக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி, ஒரு சின்ன பகுதியை வந்து இவர் வந்து தங்கறதுக்காகவும், விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்காகவும் கொஞ்சோண்டு இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பெரும்பாலான இடத்த வந்து இவர் வந்து ஆயுத கிடங்குக்காக மட்டுமே வந்து ஒதுக்கி இருக்காரு. இப்போ இவர்கிட்ட வந்து நியூயார்க்ல இருக்கக்கூடிய கிடங்குகள் வந்து பத்தல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப அவர்கிட்ட எந்த அளவுக்கு ஆயுதங்களும் வெப்பன்ஸும் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட இருந்த வெப்பன்ஸோட எடை மட்டும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு இருந்திருக்குது. எக்ஸாக்டா எந்தெந்த ஆயுதங்கள் எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, யாருக்கிட்டையுமே வந்து சொல்லல. பட் இருந்தாலும் மொத்த எடை, அதாவது அந்த கிடங்கு நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த கிடங்குகள்ல இருந்து இந்த கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதோட வெயிட் மட்டும் 30 மில்லியன் டன்ஸ். இந்த தீவை வாங்கி இந்த கோட்டையை வந்து இங்க கட்டுறது மூலமா இவர் வந்து இவரோட தொழிலை வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டு, எப்படின்னா சில அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் இவர் பண்ணாரு. அதாவது, என்கிட்ட எவ்வளவு பெரிய தீவு இருக்கு, அந்த தீவுல ஆயுதங்களை வைக்கிறதுக்காக மட்டுமே ஒரு கோட்டையும் நான் கட்டி இருக்கிறேன். ஸோ இங்க வந்து எது கேட்டாலும் உங்களுக்கு இல்லைங்காம கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்காவுக்கு அதிகமான வெப்பன்ஸை சப்ளை பண்ணதே இவர் தான் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் இருந்தாலும் அப்படித்தான் சொல்லப்படுது. அந்த டைம்ல இந்த கோட்டையும் இந்த இவரோட பிசினஸும் வந்து பெரிய அளவுல பிரபலமாகுது. அதே நேரம் இந்த கோட்டை வந்து கட்டி முடிக்கப்படலை. இருந்தாலும் மக்களால் இந்த கோட்டைக்கு வைக்கப்பட்ட பேர் என்னன்னா பெனர்மேன் கோட்டை. இதோட உரிமையாளர் பேரையே இந்த கோட்டைக்கு வச்சு அதை வந்து அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1918 அவரோட 67வது வயசுல பெனர்மேன் வந்து இறந்துடுறாரு. அது வரைக்கும் கூட இந்த கோட்டை வந்து வேலை முடியல. அதோட இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கோட்டையோட வேலைகள் அப்படியே நிக்குது. கம்ப்ளீட் ஆகல, பட் ஒரு 80% வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1920 அதாவது இவர் இறந்த 2 வருஷத்துல இந்த கோட்டையில வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள்ல சுமார் 200 பவுண்ட் அளவுக்கு, கேஜிஸ்ல சொல்லணும்னா
90 கிலோ அளவு இருக்கக்கூடிய வெடிமருந்து வந்து வெடிச்சு அந்த இடம் வந்து பெரிய அளவுல பாதிக்குது. இது வந்து பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில வலம் வருது. ஏன் சொல்றேன்னா 1920 ஏற்பட்ட வெடிப்பதுக்கு அப்புறமா 1950 வரைக்கும் அந்த இடத்துல வியாபாரம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த 30 வருஷத்துல நடந்த வியாபாரம் பெரிய அளவுல இல்ல, மிகப்பெரிய சரிவை தான் சந்திச்சது. என்ன காரணம்னா பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் வெடிக்குது அப்படின்னா இதை வாங்கிட்டு போய் பாதுகாப்பா பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுனால இந்த வியாபாரம் மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சு. அதுக்கப்புறம் 1967 இதுக்கு மேலையும் இந்த தீவை வச்சு நம்மளால வந்து பிசினஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நியூயார்க் கவர்மெண்ட் கிட்டே மறுபடியும் வித்துட்டு அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணதுக்கு அப்புறமா சரியா 1967 இருந்து 1969 வரைக்கும் 2 வருஷம் இந்த தீவு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருந்திருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி 1969 என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த தீவில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால இன்னும் அதிகமான அளவில் இந்த தீவில் இருக்கக்கூடிய கோட்டையும் வந்து பாதிக்கப்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல பல இடங்கள் வந்து வெடிச்சு செதறி பல செவறுகளும் அந்த கோட்டையோட பல இடங்கள் வந்து சாஞ்சு ஒரு நிலை இல்லாம எப்ப வேணாலும் கீழே விழுகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருந்ததுனால இந்த பொல்லேப்பல் தீவையும் அந்த பெனர்மேன் கோட்டையையும் ஒரு தடை செய்யப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு இடமா அந்த கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த தீவுக்கு வந்து யாரும் போறதும் கிடையாது, மக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுறதும் கிடையாது. அதோட இந்த கோட்டை வந்து பேய் கோட்டை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த இடத்துல வந்து நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்குது, நிறைய போர் நடந்திருக்குது, வெடி விபத்துலையும் நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்குது. அவங்களோட ஆவிகள் அங்க சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை நம்பி இந்த இடத்த வந்து ஒரு பேய் தீவு, பேய் நகரம், பேய் கோட்டை அப்படிங்கிற ஒரு பல பேர்கள்ல இந்த இடத்த வந்து குறிப்பிடுறாங்க. சபிக்கப்பட்ட தீவு அப்படின்னு இந்த தீவை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா 2015 ஒரு கப்பல்ஸ் வந்து இந்த தீவுக்கு பக்கமா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா அதுல ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ள தவறி விழுந்து இறந்துடுறாரு. இந்த காரணத்தினால அந்த தீவுக்கு பக்கத்துல கூட யாரும் போகக்கூடாது, அப்படி போனா அங்க வந்து உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து பரவுது. அதனாலேயே இந்த இடத்த வந்து சபிக்கப்பட்ட இடமா எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படித்தான் வந்து பொல்லேப்பல் தீவில் ஒரு கோட்டை கட்டப்பட்டு அந்த கோட்டை ஆயுத கிடங்கா இருந்து அன்எக்ஸ்பெக்டடா 2 ஆக்சிடென்ட், அதுவும் மேஜரான ஆக்சிடென்ட்டா நடந்து இந்த கோட்டை வந்து கைவிடப்படுது. அதுக்கப்புறம் நியூயார்க் கவர்மெண்டால தடை செய்யப்பட்டு பேய் கோட்டைன்னும் சபிக்கப்பட்ட இடம்னு பல பெயர்களை கொண்டு இன்னைக்கும் இடிபாடுகளோட காட்சியளிக்கக்கூடிய இந்த பொல்லேப்பல் தீவையும் அங்க இருக்கக்கூடிய அந்த பெனர்மேன் கோட்டையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக் ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.